Okay, so let's talk about any small options. ஓகே, ஸோ ரிசோர்ஸ் லாக் பற்றி பார்க்கலாம். இதில் எக்ஸாமில் ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் வரும், அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். ஸோ ரிசோர்ஸ் லாக் அப்படின்னா எல்லாமே நம்ம வந்து இன்டர்நெட் வழியாக தான் மேனேஜ் பண்ணுறோம். அஜூருடைய ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ், இந்த ஆஃபரிங் எல்லாமே. இப்போ திடீர்னு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, ஆக்சிடென்டலாக ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது மாடிஃபை பண்ணிடலாம், இல்லை டெலிட் பண்ணிடலாம். ஸோ அந்த ஆக்சிடென்டல் டெலிஷன் அண்ட் மாடிஃபிகேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு 2 டைப் ஆஃப் லாக் கொடுக்குறாங்க. ரீட் ஒன்லி லாக்னு ஒன்று இருக்குது, டெலிட் லாக்னு ஒன்று இருக்குது. ரீட் ஒன்லி லாக் எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா யூ cannot modify anything. delete lock enable பண்ணீங்க அப்படின்னா டேட்டா வந்து delete பண்ண முடியாது. ஸோ 2 டைப் ஆஃப் ஆக்சிடென்டல் விஷயங்கள் பண்ண முடியும். ஆக்சிடென்டல் மாடிஃபை பண்ண முடியும், ஆக்சிடென்டல் டெலிட் பண்ண முடியும். ஸோ இது ரெண்டுத்தையும் அவாய்ட் பண்றதுக்கு ஈச் அண்ட் எவ்ரி ரிசோர்ஸ் குரூப் லெவல்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லாக்கிங் மெக்கானிசம் வந்து எனேபிள் பண்ண முடியும். ஸோ இதுல லாக்ஸ் இருக்கும். இத நம்ம சாரி அது கொஸ்டினா இருந்தா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க ஷர்மிளா. ஐ தாட் நீங்க தெரியாம பேசிட்டீங்கன்னு நினைச்சேன். கேளுங்க. இத வந்து நம்ம எந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்? ஓகே, அதான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப முக்கியமான ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இல்ல முக்கியமான ஒரு ரிசோர்ஸ் அதை வந்து யாரும் தெரியாம டெலிட் பண்ணக்கூடாது அப்படின்னா அவங்களை வந்து கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு டெலிட் பண்றதுக்காக இது ஒரு ஆப்ஷன். இது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதுல வந்து இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல வந்து ஒரு லாக் ஆட் பண்றேன் அப்படின்னா ரீட் லாக் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ டேட்டா கேன் பி ஒன்லி ரெட் இன் திஸ் பர்டிகுலர் திங். இப்போ நான் போயிட்டு தெரியாம இதுல வந்து டெலிட் பண்ணா கூட இப்போ நான் ரிமோட்லேருந்து நான் லாகின் பண்ணிட்டேன். இப்போ நான் ஏதோ ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ண வரேன்னு வச்சுக்கோங்க. இதுல வந்து கிளிக் பண்ண வந்துட்டு இதுல மூவ் ஆப்ஷனுக்கு பதிலாக டெலிட் ஆப்ஷன் கொடுத்துட்றேன் அப்படின்னா தென் அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த லாக்கை வந்து நம்ம போயிட்டு மேனுவலா ரிலீஸ் பண்ற வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் வராது. ஸோ ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் cannot be deleted because this resource or the parent resource has a delete lock. இது வந்து நீங்க இந்த ரிசோர்ஸ் லெவல்லையும் பண்ணலாம், ஆர்எல்ஸ் வந்து நீங்க ரிசோர்ஸ் குரூப் லெவல்லையும் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல இந்த ரிசோர்ஸ் குரூப் இருக்கு இல்லைங்களா, இதோடைய ரிசோர்ஸ் குரூப் வந்து இந்த இதுல இருக்கு. ஸோ இந்த இடத்துல கூட நீங்க வந்து அதை அப்ளை பண்ணலாம். ஸோ யூ கேன் அப்ளை இட் அட் த ரிசோர்ஸ் குரூப் லெவல் ஆர் யூ கேன் அப்ளை இட் அட் த ரிசோர்ஸ் லெவல். ஸோ இது வந்து எந்த இடத்துல ஆமா, இது ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் லெவல்ல தான் இப்ப பண்ணோம். இப்போ இது வந்து ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் லெவல்ல தான் இந்த ஸ்கோப்ல இருக்கு பாத்தீங்களா, எந்த லெவல்ல பண்றோன்றது இங்க இருக்கும். இப்போ இந்த இடத்துல நான் வந்து டெலிட் லாக் ஆட் பண்றேன் அப்படின்னா அது நீங்க எந்த லெவல்ல கிரியேட் பண்றீங்களோ அந்த லெவல் வந்து அங்க காமிக்கும். இப்போ இது வந்து நான் applied at the storage group level னு காமிக்கும். scope வந்து for all the resources within this resource group you cannot delete, for all the resources within this storage account you can only read it. See, நிறைய பேர் இதுல கன்ஃபியூஷன் என்ன வரும் அப்படின்னா நீங்க ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்குள்ள இருக்கிற கண்டென்ட் கிடையாது, அந்த ஆப்ஜெக்ட்ஸ் கிடையாது, ஆப்ஜெக்ட்ஸ்க்கு லாக் கிடையாது. இது ரிசோர்ஸ் லெவல் லாக், அஜூரோடைய ரிசோர்ஸ் லாக்னு சொல்லுவாங்க. இது ஸோ நீங்க இதுக்குள்ள ஸ்டோர் பண்றது இது கஸ்டமருடைய கண்டென்ட். இது ஸோ இப்போ நீங்க இதுக்குள்ள மாடிஃபை பண்றதெல்லாம் மாடிஃபை பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுக்குள்ள இருக்கிற ஃபைல் ஷேரை வந்து நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை நான் டெலிட் பண்ணணும் அப்படின்னா நீங்க ரிசோர்ஸ் லாக்ன்றது விஹெச்டிகே ரிசோர்ஸ் லாக்கா சார்? இப்போ மிஷினா இருக்கும், இங்க வந்து தெரியாம டெலிட் பண்ண கூடாது, ஆக்சுவலா டெலிட் பண்ண கூடாது இல்லைங்களா? ஆமா, இப்போ நம்ம டெலிட் ஆல்ரெடி வந்து நம்ம வந்து ரிசோர்ஸ்க்கு வந்து பெர்மிஷன் செட் பண்ணுவோம்ல, அதுலயே வந்து கான்ட்ரிபியூட்டர் ஆக்சஸ் கொடுத்தோம் அப்படின்னா இதுக்கான பெர்மிஷன் தான் இருக்காது இல்ல? கரெக்டுங்க. ஆமா, அது ஒரு மெத்தட். அது இது வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா வந்து அந்த அந்த பர்மிஷன்ஸ் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய ஆப்ஜெக்ட்ஸ், நம்மளுடைய ஃபைல்ஸ், நம்மளுடைய கண்டென்ட்டுக்கு தான் வந்து எதுக்கெல்லாம் கான்ட்ரிபியூட்டர் ஆக்சஸ், மாடிஃபை ஆக்சஸ் அப்படின்ற ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் கொடுப்போம். இது வந்து நம்ம அஜூரோட ரிசோர்ஸை வந்து ஆக்சிடென்டலா டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து இம்பாக்ட் ஆகுது இல்லைங்களா. ஸோ அந்த இம்பாக்டை தவிர்க்கிறதுக்கு இது ஒரு ஆப்ஷன். இப்போ தெரியாம நான் வந்து இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை நான் டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை நம்ம ரெஸ்டோர் பண்றதுக்குலாம் ஆப்ஷன் இருக்கு. பட் அந்த டவுன் டைம் உங்களுடைய எண்ட் யூசருக்கு வந்து பிரச்சனை வருது இல்லைங்களா. இப்போ வந்து டெலிட் பண்ணிடுறேன், இப்போ தெரியாம டெலிட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. என்ன சொல்றாங்க, இது டெலிட் பண்ண முடியாது. ஏன் டெலிட் பண்ண முடியாது? லாக் இருக்கு நமக்கு. ஸோ அந்த லாக் வந்து பாத்தீங்கன்னா ரிசோர்ஸ் குரூப் லெவல்ல அந்த லாக் இருக்கு. ஸோ அதை போயிட்டு நம்ம முதல்ல ரிலீஸ் பண்ணிட்டு வர்றோம். அதுக்கப்புறம் தான் யூ வில் கெட் த ஆப்ஷன் டு டெலிட் இட். ஸோ ஐ வில் ஷோ யூ ஹவு டு ரிலீஸ் த லாக். இதுல போயிட்டு அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட், சரி, அந்த ரிசோர்ஸ் குரூப்ல போயிட்டு இந்த கேஸ் வந்து எல்லா ரிசோர்ஸ்க்குமே இது பை டிஃபால்ட்டா கம்பெனில எனேபிள் பண்ணி தானே இருப்பாங்க, யாரும் டெலீட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக? இல்ல, பை டிஃபால்ட்டா இருக்காது. நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா we have to enable it. ஸோ இந்த இடத்துல வந்து ஸோ இந்த ரிசோர்ஸ் ப்ரொவிஷன் பண்ண பிறகு கம்பெனில இதுக்கு செட் பண்ணி இருப்பாங்க இல்லையா? ஆமா, பாலிசி செட் பண்ணுவாங்க. கரெக்ட். ஆமா, பாலிசி வைப்பாங்க. கரெக்ட். ஆமா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா பை டிஃபால்ட்டா வராது. பட் ஆர்கனைசேஷன்ல வந்து பெஸ்ட் பிராக்டிசஸ் வந்து எதெல்லாம் கிரிட்டிக்கல் ரிசோர்ஸோ அதெல்லாம் வந்து டெலிட் பண்ண அடோப் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அவங்க கொடுத்துப்பாங்க. இப்போ டெலிட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் அப்படின்னா நம்ம இப்போ அட்மினோடைய நாலேஜ்ல தான் நம்ம பண்றோம். இப்போ வந்து நமக்கு வந்து இதை லாக்கை ரிமூவ் பண்ணிட்டு
and then we are getting inside that storage account, and then இப்போ வந்து நம்ம delete பண்றோம், இப்போ delete ஆகும். ஸோ இதை வந்து ஆக்சிடென்டலா தெரியாம பண்ணிடக்கூடாதுன்றதுக்கு தான் இந்த லாக்கிங் மெக்கானிசம். இப்போ இதுல போயிட்டு ஒன்லி ஆப்ஷன் அப்ளிகபிள் டு ரிசோர்ஸ் தானே, இன்சைட் இன்னரிட்ல ஐ மீன் உள்ள இருக்கிற அந்த ஃபைல்ஸ் அண்ட் அதுக்கெல்லாம் வந்து இது அப்ளிகபிள் ஆகாது. அது தனியா நம்ம வந்து பண்ணணும். அது வந்து ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் கொடுக்கணும். அவங்க ஷர்மிளா சொன்ன மாதிரி கான்ட்ரிபியூட்டர் ஆக்சஸ், மாடிஃபை ஆக்சஸ் அந்த மாதிரி கொடுத்து அதை ஹேண்டில் பண்ணணும். இது வந்து அஷூரோடைய ரிசோர்ஸ் குரூப் லெவல்ல தான் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். இப்போ நம்மளால டெலிட் பண்ண முடிஞ்சது. இன் கேஸ் தெரியாம நான் டெலிட் பண்ணிட்டேன், எனக்கு இது குயிக்கா நான் ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் மெத்தட்ஸ் இருக்கு. அது நம்ம அந்த பார்ப்போம். பட் இருங்க, இது கொஞ்ச நேரத்துல இதுல ரிமூவ் ஆயிடும் இந்த கன்சோல்ல இருந்து. லெட்ஸ் see. ஓகே, இந்த ரிசோர்ஸ் இப்போ போயிடுச்சு. ஸோ இது வந்து ஆக்சிடென்டலாக டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை ரெக்கவர் பண்ணுறதுக்குலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் அந்த டைம் வரைக்கும் நம்ம ரெக்கவர் பண்ணுற டைம் வரைக்கும் எண்ட் யூசருக்கு வந்து அந்த கண்டென்ட் வந்து ஆக்சசபிளாக இருக்காது. ஸோ அதுதான் வந்து ட்ராபேக் இதில். ஸோ ஈவன் வந்து நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் லெவலில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதை வியூ பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இல்லை, அங்கே ஆப்ஷனே கொடுக்கலவங்க ரிசோர்ஸ் லாக் இங்கே இருக்கு. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் லெவலில் கூட உங்களுக்கு வந்து அந்த இது பார்க்க முடியும். இங்கேருந்து நீங்கள் லாக் எனேபிள் பண்ணலாம். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன், ரிசோர்ஸ் குரூப், ரிசோர்ஸ், அந்த 3 லேயர்லையும் நீங்கள் லாக் எனேபிள் பண்ண முடியும். ஆக்சிடென்டா பட் டெலீட் பண்ணிட்டா கூட நீங்க ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் கிரியேட் பண்ண சொல்ல இந்த பேக்கப்னு ஒரு டேட் வச்சிருக்கீங்களா? ஐ மீன் 1 டே அப்படி வச்சிருக்கீங்க. அப்புறம் டேட்டா அங்க இருக்குங்க டிஃபால்ட்டா சாஃப்ட் டெலிட் இருக்கும். சாஃப்ட் டெலிட்ன்றது வந்து கண்டெய்னர் லெவல் அவங்களுடைய ஃபைல் ஷேர் லெவல்ல வந்து சாஃப்ட் டெலிட். அது வந்து 7 days 1 day அப்படின்ற மாதிரி நம்ம கான்ஃபிகர் பண்ணுவோம். பட் இது வந்து 30 days வரைக்கும் இருக்கும். இப்போ எங்க எக்ஸாம்பிளுக்கு இதுல வந்து அந்த போயிடுச்சு இல்லைங்களா? இப்போ இதுக்குள்ள போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ரெஸ்டோர் ஆப்ஷன் இங்க ஒன்று இருந்தது முன்னாடி. பட் இப்போ வந்து வெளியில கொண்டு வந்துட்டாங்க, இங்க இருக்கு ஆக்சுவலா. சரி, ஓகே, ரெஸ்டோர் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 2 வாரமா டெலிட் பண்ண ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்லாம் இங்க லிஸ்ட் டவுன் ஆகும். இப்போ நம்ம இன்னைக்கு டெலிட் பண்ணது எதுன்னு பார்த்து நம்ம ரெஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம இன்னைக்கு டெலிட் பண்ணோம். ஸோ அதை செலக்ட் பண்ணி ரெஸ்டோர் கொடுத்தீங்க அப்படின்னா 2 வாரத்துக்குள்ள நீங்க இங்க இருந்து ரெஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்க பேக்கப்ல இருந்தா ரெஸ்டோர் பண்ணணும். இது டிஃபால்ட்டாவே 2 weeks வரைக்கும் அவங்க கொடுக்குறாங்க. இது வந்து சாஃப்ட் டெலிட்க்கு சம்மந்தம் இல்லை. சாஃப்ட் டெலிட்ன்றது வந்து உங்களுடைய கண்டெய்னர் லெவல்ல நம்ம பண்றது, இல்ல ஃபைல் ஷேர் லெவல்ல பண்றது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஃபைல் ஷேரை நான் டெலிட் பண்ணிடுறேன் அப்படின்னா, இதை நீங்க வந்து சாஃப்ட் டெலிட் எனேபிள் பண்ணிருந்தீங்க அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு ரெக்கவர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஷேரை நான் டெலிட் பண்ணிடுறேன் அப்படின்னா ஐ ஹாவ் த சாஃப்ட் டெலிட் ஆப்ஷன். ஓகே, இது வந்து லாக் இருக்கு. ஸோ அகைன் அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணிட்டு தான் நம்ம டெலிட் பண்ண முடியும். ஸோ இது சாஃப்ட் டெலிட் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல எனேபிள் ஆயிருக்கு 2 வாரத்துக்கு இருக்கு. ஸோ அப்போ 2 வாரம் வரைக்கும் நம்ம ஃபைல் ஷேரை நம்ம ரெஸ்டோர் பண்ண முடியும். கேளுங்க, கொஸ்டின் கேளுங்க. ஷுவர். ஜி, ரிசோர்ஸ் குரூப்பை டெலீட் பண்ணிட்டோம்னா, லெட்ஸ் சே அன்ஃபார்ச்சுனேட்டா வந்து ராங்கா டெலீட் பண்ணிட்டேன், பாசிபிலிட்டியா ஜி ரிட்ரைவ் பண்ண முடியும்? ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா? ஓகே, ரிசோர்ஸ் குரூப்பை வந்து நம்ம டெலிட் பண்ணா அதுல இருக்க எல்லா ரிசோர்ஸும் வந்து ரிமூவ் ஆயிடும். ஓகே, ஸோ அதுதான் வந்து பை டிஃபால்ட். இது பாசிபிலிட்டி வந்து முன்னாடிலாம் வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து அதை என்டர்டெயின் பண்ணாங்க. தே யூஸ் டு ஹெல்ப் அஸ் வித் ரெஸ்டோரிங். பட் நம்ம புது ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணி தான் அதை ஒரு 1 by 1 வந்து வி ஹேவ் டு ரெக்கவர். ஓகே, முன்னாடி வந்து அவங்க தே யூஸ் டு ப்ரொவைட் ஆப்ஷன். ஓகே, ஸோ அது வந்து இப்போ அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தே ஆர் சேயிங் ரொம்ப ஒஸ்ட் கேஸ் சினாரியோல தான் வந்து நீங்க சப்போர்ட் கேஸ் ரைஸ் பண்ணி வி கேன் கெட் இட் redeployed. otherwise அவங்க பேக் எண்ட்ல இருந்து திரும்ப அதை ரீஸ்டோர் பண்ணுவாங்கல சார்? அது பேக் எண்ட்ல டெலீட் பழைய டேட்டா வச்சு அதை திரும்ப ரீஸ்டோர் பண்ணி. சோ என்னோட ஆன்சர் பண்ணி திரும்ப ரீஸ்டோர் பண்ணுவாங்க. இல்ல, என்னோட ஆன்சர் வந்து பண்ண முடியாதுன்னு தான் இப்போ நான் சொல்லுவேன். பட் ரொம்ப ரேர் கேஸ்ல வந்து அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. பட் வந்து ஆன்சர் வந்து எக்ஸாம்ல கேட்டா பண்ண முடியாது தான். if you have accidentally deleted the resource group, it cannot be recovered தான் எக்ஸாமோட ஆன்சர். அபிஷியலா வந்து அவங்க சொல்றது வந்து நாட் பாசிபிள். ஆனா நம்ம டீப்பரா கேட்டோம் அப்படின்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து ரெக்கவர் பண்ணி கொடுப்பாங்க. ப்ரொவைடட் நீங்க வந்து என்டர்பிரைஸ் பிரீமியர் யூனிஃபைட் கஸ்டமரா இருந்தா யூ கெட் தட் லக்ஸரி. ஓகே, ஸோ ரிசோர்ஸ் லாக்ன்றது வந்து 2 லாக் இருக்கு. ஸோ யூ கேன் எனேபிள் ரீட் ஒன்லி லாக். ரீட் லாக் எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா உங்களால வந்து டேட்டாவை வந்து அப்டேட்டும் பண்ண முடியாது, அதை மாடிஃபையும் பண்ண முடியாது, டெலிட்டும் பண்ண முடியாது. இதே கேனாட் டெலிட் லாக் எனேபிள் பண்றீங்க அப்படின்னா உங்களால டேட்டாவை மாடிஃபை பண்ண முடியும், ஒன்லி டெலிட் மட்டும் அந்த ரிசோர்ஸை வந்து பண்ண முடியாது. ஸோ கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் மாடிஃபை பண்ணலாம். ஸோ ரீட் ஒன்லி லாக் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கான்ஃபிகரேஷன்ஸை கூட உங்களால மாற்ற முடியாது. ஸோ லாக் வந்து நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்ல பண்ணலாம், ரிசோர்ஸ் குரூப் லெவல்ல பண்ணலாம், ஈவன் இண்டிவிஜுவல் ரிசோர்ஸ் லெவல்லையும் உங்களால பண்ண முடியும். ஸோ இது வந்து ரிசோர்ஸ் லாக் வந்து எக்ஸாம்பிள் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ அதை நான் வச்சுக்கங்க. ஸோ இன்னும் ஒரு சின்ன டாபிக் கேளுங்க. சாரி, இப்போ ஏடியோட இன்டெகிரேட் பண்ணிட்டோம்னாக்கா இப்போ யூசருக்கு வந்துட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் ஃபோல்டர் ஆக்சஸ் கொடுத்துட்டோம்னா அங்கேயே நம்ம இப்போ
மீன்ஸ் அந்த டெலிட் ரீட் அண்ட் ரைட் ஆப்ஷன்ஸ்லாம் அங்கேயே கண்ட்ரோல் பண்ணலாங்களா பாலிசியில்? ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் ஆக்சுவலாக? இது அஜூர் ரிசோர்ஸ்ங்க. அஜூர் ரிசோர்ஸ் வேற, நீங்க உங்களுடைய ரிசோர்ஸ் வேற. ஸோ வி ஆர் டாக்கிங் அபவுட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஸோ அஜூருடைய போர்ட்டல்ல நம்ம வந்து ரிசோர்ஸ் எப்படி ஹையரார்க்கிகளாக ஸ்டோர் பண்றோம். வி ஆர் கிரியேட்டிங் மேனேஜ்மெண்ட் குரூப், வி ஆர் கிரியேட்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்ல வந்து ஸ்டோர் பண்றோம், ரிசோர்ஸ் குரூப் லெவல்ல ஸ்டோர் பண்றோம், ரிசோர்ஸ் இது பண்றோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க கேட்கறது வந்து ஒரு ரிசோர்ஸ்ன்றது ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இஸ் ரிசோர்ஸ். அதுக்குள்ள நீங்க ஒரு ஃபோல்டர் ஃபைல் ஷேரோ இல்லை வந்து ஒரு ஃபோல்டர் ஆப்ஜெக்ட் கண்டெய்னர் ஒன்னோ, ஸோ இதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட்டுக்கு வந்து நீங்க பர்மிஷன் கொடுக்கறது வந்து ஏடி வழியா ஆக்சஸ் கொடுப்பீங்க. ஸோ இதுல இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ், ஃபைல்ஸ், ஃபோல்டர்ஸ், இது வந்து யூசர்ஸ்க்கோ இல்லை வந்து அந்த டீமுக்கு வந்து ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் பர்மிஷன்லாம் ரோல் பேஸ்ட் அவங்களுக்கு என்ன லெவல் ஆஃப் பர்மிஷன், கான்ட்ரிபியூட்டரா, மாடிஃபை ஆக்சஸா என்னன்றதெல்லாம் யூ வில் பி கிவிங் இட் த்ரூ ஆக்டிவ் டைரக்டரி வழியா பண்ணுவீங்க. இது வந்து உங்களுக்கு இதுல ரெண்டு விஷயம் தாங்க, ரெண்டு தான். ரிசோர்ஸ் லாக்ன்றது மாடிஃபை பண்ணாம ஆக்சிடென்டலா அவாய்ட் பண்றது, டெலிஷன் அவாய்ட் பண்றதுக்கு. ஸோ பர்மிஷன் லெவல்லலாம் இது கிடையாது. இது வந்து ரெண்டு விதமான டாஸ்க் மட்டும் தான் பண்ண முடியும். cannot delete லாக் எனேபிள் பண்ணலாம், cannot modify லாக் வந்து எனேபிள் பண்ணலாம். அவ்வளோ ரெண்டு டைப் ஆஃப் லாக் தான் இதுல வந்து எனேபிள் பண்ண முடியும். நீங்க ரொம்ப மிக்சடா வந்து மாடிஃபை பண்ண அலோவ் பண்ணணும், கான்ட்ரிபியூட் பண்ண அலோவ் பண்ணணும், ரீடு மட்டும் பண்ணணும் அப்படின்னா அது நீங்க யூ ஹேவ் டு கோ வித் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ், அந்த பர்மிஷன்ஸ், ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் போகணும், ஏடி இன்டெகிரேஷன். ஓகே, தேங்க்ஸ். ஓகே, ஸோ ஃபைனலாக ஒரு டாப்பிக்கும் முடிச்சிடலாம். ஓகே, இது 3 ஸ்லைடு தான் இருக்குல்ல. ஸோ ரிசோர்ஸ் டேகிங் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபீச்சர். ஓகே, ஸோ உங்களுடைய நீங்கள் அஜூரில் கிரியேட் பண்ணுற எல்லா ரிசோர்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா யூ நீட் டு ஹேவ் ப்ராப்பர் டேக்ஸ். ஸோ டேக்ஸ்ன்னும் போது இப்போ நிறைய ரிசோர்ஸஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஒரு ரிசோர்ஸும் வந்து டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸோடைய யூசேஜுக்காக இருக்கும், இல்லை டிஃப்ரெண்ட் காஸ்ட் சென்டருக்கு வந்து நம்ம பில் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை டிஃப்ரெண்ட் என்டிட்டிஸ் வந்து அதை ஓன் பண்ணுவாங்க, இல்லை வந்து யார் பிஸ்னஸ் ஓனர், யார் டெக்னிக்கல் ஓனர் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம வந்து we can have tagging. ஸோ இந்த டேகிங் வந்து எல்லா ரிசோர்ஸ்க்குமே நீங்கள் வந்து டேக் அப்ளை பண்ண முடியும்.